வேலைக்கு இன்டர்வியூ பண்ணி ரெக்ரூட் பண்ணதே நான் தான். அப்புறமா என்னாச்சுன்னா? என்ன கேள்வி கேட்க என் கம்பெனில எனக்கு மேல யாரும் இல்லைங்கிற அளவுல இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கம்பெனியோட லாஜிஸ்டிக்ஸை என்னோட பர்சனல் பிசினஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டேன். ஸ்மக்லிங், கள்ள கடத்தல் 2.5 வருஷமா அமோகமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்னு சொல்லி அந்த ராஸ்கல் ஒரே நாள் அதை கண்டுபிடிச்சு என்கிட்டயே கொண்டு வந்தான். நான் அவனை ஆஃப் பண்றதுக்காக டீல் பேசினேன். ஆனா அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி சிஇஓ கிட்ட ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டான். அதோட விடல, போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்து 1 இல்ல 2 இல்ல, முழுசா 8 வருஷம் ஜெயில உட்கார வச்சுட்டான். வெளியே வரும்போது எனக்கு சொந்தமும் இல்ல, சொத்தும் இல்ல, எல்லாமே போச்சு. தனி ஆளா இருந்தேன். அண்ணா, விஜய் அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். கதிரேசன் பொண்ணு ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தான். என்ன ஆச்சோன்னு தெரியல, அவ செத்துட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 2ஆவதா ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். ஆனா அவனை பழி வாங்கணுங்கிற நெருப்பு என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவனை பழி வாங்க தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப சுடர் என் கண்ணில் பட்டா. அச்சு அசல் அப்படியே விஜயோட பொண்டாட்டி ரேணுகா மாதிரியே இருந்தா. பிளான போட்டேன். இப்போ அதுதான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ராடு சுடரை வச்சு அவன் மாமனார் பிசினஸ்க்கு வேட்டு வைக்கணும். அவன் காசு பணம் எல்லாத்தையும் நாம அடிக்கணும். அந்த விஜய் உயிரோட இருக்கும் போதே நரகத்தை பார்க்கணும். நான் அனுபவிச்சதை விட பல மடங்கு அனுபவிக்கணும். அண்ணா, அப்படின்னா அந்த சுடரை நாம கொன்னு பழைய விஜய் மேல போடணும், அதானே? எக்ஸாக்ட்லி, அதேதான். அதுக்கு முன்னாடி அவன் மூலமா கதிரேசன் கிட்ட இருந்து அடிக்க வேண்டியது எல்லாம் அடிச்சிடும். ஒரு சுபயோக சுப முகூர்த்தத்துல சுடர் என்கிற ரேணுகாவை மேல அனுப்பி வைப்போம். ஒரே கல்லுல 2 மாங்காய். இல்ல இல்ல இல்ல, மாங்காய் மரத்தையே அடியோட சாய்க்கணும். இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. என்னப்பா யோசனையா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப சோர்வா வேற இருக்கீங்க. உடம்புக்கு முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா? போனா ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில 2 தடவை வச்சுட்டு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சார்னு சொல்லுவாங்க. வேற என்னமா சொல்ல போறாங்க? ரேணுகா என்ன அப்பான்னு கூப்பிடுற வர இந்த உயிர் என்னை விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். ரேணுகா நல்லாயிடணும், அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவோம்மா. அவங்க நல்லாதான்ப்பா இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியாம நாம தான் முட்டாளா இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் நல்லா இருக்கணுமா. எதுக்கு உனக்கு எங்களால இவ்வளவு கஷ்டம்? அதை விடுங்கப்பா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா எங்க 2 பேரையும் யார் கடத்துனாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல. இன்னைக்கு ஒரு டெண்டர் ஃபைலை ஃபைனல் பண்றதுக்கு கடைசி நாளுமா. அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு என்னைய டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இந்த வேலையவே பண்ணிருக்காங்கம்மா. அப்படித்தாம்மா நானும் நினைக்கிறேன். பணம் சொத்தெல்லாம் இருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. ரோட்டோரமா தூங்குறவங்களுக்கு கூட நிம்மதி இருக்கும் போல இருக்கு. போராட்டமே இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கு மல்லி? எவ்வளவு பிரச்சனைனாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. ஆனா மாப்பிள்ள மேல எனக்கு வருத்தம்மா. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு செய்யறாரு, நீங்களே இனிமே நம்ம பிசினஸ பாருங்கன்னு சொல்றேன். அதை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாருமா.
என்னம்மா எதுவுமே பேச மாட்டாங்கற? இதுல நான் கருத்து சொல்ல என்னப்பா இருக்கு? எனக்கு அந்த உரிமையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காதம்மா. உனக்கு கருத்து சொல்ல எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் மனசை விட்டு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. என் காலத்துக்கு அப்புறமா இந்த சொத்து கம்பெனி எல்லாம் யார் பார்க்க போறா? நிஷாவுக்கும் ரேணுகாவுக்கும் தானே. அப்படின்னு பார்த்தா மூத்தவ ரேணுகாவுக்கு தான் கம்பெனியே வரணும். அதனால கம்பெனியை நீங்க பாருங்க மாப்பிள்ளன்னு சொல்றேன். எனக்கு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு மல்லி. அவர் சுயமா சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே. என்னம்மா நீ இந்த லேப்டாப் சர்வீஸ்னு வேலையை பார்த்துக்கிட்டு எந்த லட்சியத்தை அவர் அடைய போறாரு? நான் ஒன்னும் அடுத்தவன் சொத்தை வளைச்சு போடுங்கன்னு சொல்லலையே. ஏன் மூத்த மாப்பிள்ள அவரு, முறைப்படி அவருக்கு சேர வேண்டியது தானே. மாப்பிள்ளைய முன்னாடி தப்பா பேசியிருக்கேன், சங்கடப்படுத்தியிருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு வேண்டான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேம்மா. ஆனா அவர் என் பொண்ணோட புருஷன். என்னுடைய பொறுப்பை நான் சரியா முடிக்கணும்ல மல்லி. எனக்கும் வயசாகுது இல்ல, நீ கொஞ்சம் எடுத்து சொன்னீன்னா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேம்மா. எனக்கும் உடம்பு சரியில்லைங்கிறத சொல்லு. அப்பப்ப நெஞ்சு லப்பு டப்புன்னு துடிக்கிறதுக்கு பதிலா எப்போ எப்போன்னு துடிக்குது. இது நிக்கிறதுக்குள்ள நான் என் கடமையை முடிக்கணுமா? அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. இதுதானம்மா யதார்த்தம். பேசலன்னா நான் அங்கே இருந்துருவேனா? இல்லையே. ரேணுகா சரியா இருந்தான்னா அவளே மாப்பிள்ளை கிட்ட பேசியிருப்பான். நான் இப்படி கிடந்து போராடிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நீயும் பொண்ணு மாதிரி தானம்மா. எனக்காக நீ ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசிப்பாரு மல்லி. நீ சொன்னா அவர் கேட்பாரு. எப்படி ரேணுகாவை இந்த நிலைமையில அவர் ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த கம்பெனி பொறுப்பையும் அவரை ஏத்துக்க சொல்லுமா. அம்மாடி பேசுவியா? எனக்காக பேசுவியாமா? இல்லப்பா, நான் பேசுறது சரியா இருக்காது. அது முறையும் இல்ல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் ஏன் சொல்றேன்னு புரியும். யாரோட வேலையா இருக்கும் அது? போயும் அந்த அன்னக்காவடி மல்லியையும் மரக்கழண்ட அந்த ரேணுகாவையும் எவன் அவன் கடத்திருப்பான்? வா, கடைசியில என் தலையை பிச்சுக்கிட்டு புலம்ப வச்சுட்டாங்களே அவங்க. எங்க அப்பா அவங்க வீட்ல போய் உட்கார்ந்துருக்கப்போ டெண்டர் சப்மிட் பண்ண வேண்டிய சமயத்துல ரேணுகாவையும் மல்லி யாரோ கடத்துறாங்கன்னா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. உங்க அப்பாவோட பிசினஸ் எதிரிங்க யாராச்சும் இதை பண்ணிருக்கலாம்ல? சச்ச, சான்ஸே இல்ல. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தான் அவரோட பிசினஸ் பத்தியே ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாமா தெரிஞ்சு வச்சிருக்க போற? அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். நானும் படிப்பு முடிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த டெண்டர் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் தான் வித்தியாசமா என்னெல்லாமோ அப்பா செஞ்சுட்டு இருக்காரு. மேனேஜர் ஒரு பக்கம் கொட்டேஷன் ரெடி பண்றாரு. அதுவும் 2-3 சம்பந்தமே இல்லாம. ஆபீஸ்ல அப்பாவோட செக்ரட்டரி ஒரு பக்கம் ரெடி பண்றா. எல்லாத்தையும் அவளே எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆனா அவளை கூப்பிட்டு விசாரிச்சா அவ ரொம்ப தெளிவா எங்க அப்பா கிட்டே என்ன போட்டு கொடுக்கறா. அப்ப இந்த டெண்டர் விஷயத்துல வேற எந்த பக்கத்துல இருந்தோ பெருசா உங்க அப்பாவுக்கு தொந்தரவு வந்திருக்கு. அதான் இவ்வளவு சீக்கிரட்டா வேலை பார்த்திருக்காரு. அப்படிதானே? அப்படிதான் இருக்கணும். நம்மள தவிர இதுல 3வது கை ஒன்னும் சைலண்டா இருக்கு. அப்படின்னா நீ சந்தேகப்படுறதும் சரிதான். டெண்டருக்காக தான் ரேணுகாவை கடத்தி இருக்கணும். நிஷா, உங்க அப்பாவோட பிசினஸ் எதிரிங்க யாரு என்னன்னு உனக்கு டீடைல்ஸ் தெரியுமா? ஒருவேளை ஆரம்பத்துல உங்க அப்பா கூட க்ளோஸா கூட அவங்க இருந்திருக்கலாம். இப்ப தனியா இதே ஃபீல்டுல பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது உனக்கு ஐடியா இருக்காங்களா? எனக்கு சட்டுன்னு யாரும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா யாரா இருந்தாலும் உங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் இல்லைல்ல. உங்களுக்கு இதனால எல்லாம் பெருசா நஷ்டம் ஒண்ணும் இல்லையே. யாரா இருந்தாலும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு கை கோத்துக்க வேண்டியதான். அப்படியெல்லாம் கை கோத்துக்கலாம் முடியாது. உன்ன மாதிரி நான் இந்த இடத்துல சாதாரணமாலாம் வந்து சேர்ந்தவ கிடையாது.
விஜய் ஆம்பளை பையங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு நகையும் ரொக்கமும் கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டு அவனுக்கு சொத்தெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாரு எங்க அப்பா. என் கல்யாண வாழ்க்கையும் நிம்மதியே இல்லாம அப்படியே வெளிநாட்டிலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்காக அப்படியே இடிஞ்சு போயிலாம் நான் உட்காரல. எனக்கு ஆனதை தேடிதான் நான் இங்கேயே வந்தேன். கஷ்டப்பட்டு எனக்கு சேர வேண்டியதை மீட்டுக்கிட்டேன். இது மொத்தமும் என்னோடது. எதிரிக்கு எதிரி நண்பன்னு எவன் கூடயும் என்னால ஷேர் எல்லாம் பண்ணிக்க முடியாது. விஜய்க்கு எதிரியா இருந்தா அது நான் ஒருத்தியா தான் இருக்கணும். அவன் இழக்கிற ஒன்னொன்னும் எனக்கு மட்டும்தான் வந்தாகணும். நான் ஜெயிக்கணும். எனக்கு முன்னாடி என்னைக்குமே விஜய் தோத்துதான் நிக்கணும். அந்த மூணாவது மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுவும் அந்த விஜய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நான் கண்டுபிடிச்சு காலி பண்ணணும். பண்ணுவேன். என்னடா இது, நம்ம பிளான் எல்லாம் சொதப்புது. இப்ப என்ன பண்றதா? ரேணுகா, ஐயோ, நம்ம ஆள் வந்துட்டான். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம். ஐயோ ரேணுகா, என்னாச்சு? அம்மா வலிக்குது. ஐயோ வலிக்குது. என்னாச்சு ரேணுகா? என்னாச்சு? என்னாச்சு ரேணுகா? என்னாச்சு? கை வலிக்குது. கையில என்ன? கையில ஏதாவது விழுந்துருச்சா? என்ன நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீதானே என்னையும் மல்லியும் ஹீரோ மாதிரி காப்பாத்த வந்த? உனக்கு எதுவும் பெருசா அடிபடலன்னு நினைச்சேன். அப்ப கூட ஒண்ணு இல்லைன்னு சொன்னல. ஆமா, அப்ப சொன்ன. ஆனா இப்ப வலிக்குது. வலிக்கிறப்ப தானே கத்த முடியும். வலிக்குது. எங்க எந்த கை எங்க வலிக்குது? இங்கெல்லாம் வலிக்குது. ஒருவேளை ஏதாச்சும் ஹேர்லைன் ஃபிராக்சரா இருக்குமோ? ஹாஸ்பிடல் போய் பாப்பமா? ஃபிராக்சர்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபிராக்சர்னா கை வீங்கணும்ல. ஆமால, ஃபிராக்சர்னா வீங்கி இருக்கும். ஆனா உனக்கு எல்லாமே தெரியுது ரேணுகா. அன்னைக்கு மனோகர் அண்ணாக்கு அப்படி ஆச்சுல, அப்பதான் சொன்னாங்க ஃபிராக்சர்னா இப்படி வீங்கிடுமா கை. ஓ, அப்படியா? சரி, நான் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறேன். சரியா? எல்லாம் சரியா போயிடும். தைலம் தேய்க்கிறேன்னா எனக்கு ஓகே. காட்டு எங்க? இங்க. தலை தடவி விட்டா நல்லா இருக்கும். இப்ப பரவாயில்லையா? நீ அப்படியே தடவி விடுவியா? நான் அப்படியே தூங்கிடுவேனா? இப்ப வலி பரவாயில்ல? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இங்க வலிக்குது. இப்பதான் பரவாயில்லன்னு சொன்ன. இல்ல, நீ கை எடுத்த உடனே வலிக்குது. அதான் இப்ப வலிக்குதுன்னு சொல்றேன். வலி குறைஞ்சதுன்னா நீ தடவ மாட்டல்ல. இருடி, அங்க என் பிள்ளைய கிச்சன்ல வேலை செய்ய விட்டுட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறியா? வரேன். எங்க தடவு. என்னாச்சு மாப்பிள்ள? அம்மா, ரேணுகா கையில அடி போட்டு போல வலிக்குதுன்னு சொன்னா. அதான் சும்மா தைலம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். எப்படி இப்படி தேய்ச்சி விட்டா வலி போயிடுமா? யார் சொன்னா? விஜய் நானும் தனியா இருந்துடக்கூடாதே. இந்த பொம்பளைக்கு மூக்கு வேர்த்துருமே. நீங்க எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க. அட எந்திரிங்க மாப்பிள்ள தம்பி, இப்படி வாங்க. விஜய் இன்னைக்கு உன் கைய ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டி. ஐயோ, நீங்க போங்க மாப்பிள்ள தம்பி. இன்னைக்கு உன் கைய ஒரு வழி பண்ண வேண்டாமா தங்கம்? என்னது அது? உன் கை வலிய ஒரு வழி பண்றேன்னு சொன்னேன். மாப்பிள்ள தம்பி நீங்க போங்க. சரிம்மா.
வலிக்குதாடி உனக்கு? வலிக்கும். எங்க ஊர்ல இந்த சுளுக்கு வருமம் இதெல்லாம் சரி பண்ண என்கிட்டதான் வருவாங்க. ரேணுகா என்னாச்சு வலிக்குது விஜய், நீ ஏன் வந்து புடிச்சு விடு. மா கொஞ்சம் பாத்துமா. ஐயோ மாப்பிள்ள தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் புடிச்சு விடுறதுனால வர வலி கிடையாது. கையில பிரச்சனை இருக்குது, அதான் வலிக்குது. நீங்க போங்க. லேசா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நீங்க போங்க. இல்லம்மா, அவளால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள தம்பி, பிரச்சனை சரியாகணுமா இல்ல பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வலிக்காம இருந்தா போதுமா? எப்படியாச்சும் அவளுக்கு வலி குறைஞ்சா போதுமா? தெரியுதுல்ல? அப்ப நீங்க போங்க. சரிம்மா. ஐயோ, பிளான் பண்ணிட்டா போலயே. வலிக்குதா 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 வலிக்குதா? ஐயோ பாவம், பிரச்சனை நிறைய இருக்கும் போல இருக்கே. இன்னைக்கு சரி பண்ணாம விடக்கூடாது. சரி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். விஜய் விஜய்னு காத்திட்டு இருக்கேன். ஐயோ, வலிக்குதுன்னு சொன்னா கூட இப்படி எழுத்துறாளே. பேசாம அடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மூச்சு விட்டுடாத சுடர், இவன் முரட்டு வைத்தியம் பண்றான். இவ வலிக்குதுன்னு சொன்னா விடுவாளா இல்ல வலிக்கலன்னு சொன்னா விடுவாளா? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, அப்படியெல்லாம் விட முடியாது. மாப்பிள்ளை தம்பி கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிச்சா? உன்னாலதான் இப்ப எனக்கு வலியே வந்திருக்கு. பாத்தியா, இவ்ளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், நீ குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்ற. எப்ப சுத்தமா வலி போச்சுன்னு சொல்றியோ அப்பதான் நான் மசாஜ் நிப்பாட்டுவேன். அது எப்படி புள்ள போயிருக்கோம்? இப்பதான் வலி குறைஞ்சிச்சுன்னு சொன்னேன், அப்புறம் நான் எதுவுமே செய்யல, அப்புறம் எப்படி போயிருக்கோம்? என்னடி கத்துற? இப்ப என் மாப்பிள்ள தம்பிய கூப்பிட்ட வாயில அப்படியே சுளுக்கு எடுத்து விட்டுருவேன் பாரு. இங்க பாரு, மரியாதையா பாலை குடிச்சிட்டு சத்தம் போடாம தூங்குற வழிய பாரு. திரும்ப விஜய் விஜய் விஜய்னு கத்திட்டு இருந்தேன்னா நான் தான் அப்படியே பேண்ட் ஷர்ட் போட்டு வருவேன், பாத்துக்க. நல்லா ரெஸ்ட் எடுறா தங்கம், அப்படியே வலி சரியாயிடும். ஐயோ, இப்ப எனக்கே கை வலி வந்துருச்சு. ரெஸ்ட் எடு. இப்படியே பேச விடாம வச்சு செய்யறல்ல, இரு உனக்கு இருக்கு. ஐயோ, என்னம்மா கை வலிக்குதா? ஆஹா இல்ல வெண்பா, நீ பண்ணு. ரொம்ப நேரமா கட் பண்றீங்க, வலிக்கதான் செய்யும். சாரி மல்லியம்மா, நான் 2 days முன்னாடியே சொல்லியிருக்கணும். பரவாயில்ல வெண்பா, ஏதோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேனே. நீ பெயிண்ட் பண்ண லேட் ஆச்சு. ஓகேம்மா. அட, என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கே. டாடா என்ன பண்றீங்க? இல்ல, சும்மா பார்க்கதான். அதானே, சும்மா பார்க்க தானே வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.